எனக்கு கூட என்னுடைய நெருங்கிய நண்பர், அன்புக்குரியவர், எனது இனிய வாழ்த்துக்கள் இன்பதுரைக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது வாழ்த்துக்கள். அவருக்கு ஒரு சீட் கொடுத்ததுக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி இன்னொருத்தர் கொடுத்திருக்காங்க. என்ன பேர் சொன்னீங்க? தனபால். மிஸ்டர் தனபால் கொடுத்திருக்காங்க. அவருக்கும் வாழ்த்துக்கள். 2 பேத்துக்கும். ஆனா உண்மையை சொல்லிட்டுமா, மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம இன்பதுரை பேசினார்னா, திருமதி வி.கே. சசிகலா என்கின்ற சின்னம்மாவுடைய முதல் அவங்களுக்காக இந்த மதுரையிலிருந்து ஒரு டான் குரல் கொடுத்தாரு, முன்னாள் அமைச்சர் உதயகுமார். அவரை மாதிரி ஃபுல்லா சின்னம்மான்னு அந்த ஜெயில் முன்னாடியே உட்கார்ந்து இருந்தது இன்பதுரை, வேற யாருமே கிடையாது. அதே மாதிரி டிடிவிக்கும் ஆதரவா, சின்னம்மாவுக்கும் ஆதரவா ஆரம்பத்தில் இருந்தவர் இந்த இன்பதுரை தான். நான் டிடிவி தினகரன் ஜெயில இருந்தப்போ டெல்லியில நானும் சம்பத்து வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு இந்த ஆள் நல்ல மனுஷன் நினைச்சு பாவம் ஊரா பிரச்சாரம் பண்ணப்போ கூட்டு பஞ்சாயத்து எல்லாம் பேசி பார்த்தாரு. யாரு? பழனிசாமி. ஆஃபர் எல்லாம் பண்ணாரு, எதுவும் கேட்கல. எல்லாமே வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டு இந்த துறவரம் மேற்கொண்ட மாதிரி ஐயோன்னு சொல்லி பின்னாடி அலைஞ்சு கூட்டத்தை போட்டு எழுச்சி உண்டாக்கி போன கூட்டத்துக்கு, பாளையங்கோட்டை கூட்டத்துக்கு ஹெல்ப் பண்றாரு யாரு? இன்பதுரை. விடாதீங்கன்னா பழனிசாமி, அவன மாதிரி ஒரு துரோகியை பார்க்கவே முடியாதுன்னு. எப்படிப்பட்ட ஒரு அருமையான கேண்டிடேட்டை தேர்ந்தெடுத்திருக்காரு பாருங்க. அவரோட கேண்டிடேட் இல்ல அவரு. மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம சொல்லணும்னா இன்பதுரைக்கு கன்வின்ஸ் பண்ண தெரியும். எப்படி பழனிசாமியை ரூட்டுக்கு கொண்டு வரணும்னு ஒரு 10 பழனிசாமிய அதுல திறமை வாய்ந்தவர் எனது நண்பர். ஆகவே அவர் இங்க உட்கார்ந்தது ரெக்கார்டிங்ல இருக்கு. ஜெயில முன்னாடி இந்த பழனிசாமிய வாயில வந்தெல்லாம் பேசுறது என்கிட்ட ரெக்கார்டிங்ல இருக்கு. இன்னும் அவர் கூட இன்னொருத்தர் பேசினார். வேண்டாம், அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது, தேவையில்லை. ஏதோ அவங்க கொடுத்துட்டாங்க, ரைட், ஓகே.